வேலூர்ல கூட ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது. பட் ஆனா அந்த பொண்ணு அபியூஸ் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல நீ தப்பான பொண்ணு அப்படின்னு. இது சொசைட்டிலேயே இந்த பிரச்சனை இருக்கா? ஏன்னா ஆம்பளை தப்பு பண்றான் அப்படின்னா அது டிஎம்கேவோ இல்ல மற்றவங்க இருந்தாலுமே இதுக்காகவே பாதி பேர் சொல்ல மாட்டாங்கல்ல வெளியில. ஓகே நம்ம கடந்து போயிடலாம் இதுல இருந்து. அப்படிதானே நினைக்கிறாங்க. இது சொசைட்டியாவே இந்த பிரச்சனை இருக்குல்ல. இட்ஸ் வெரி பேட் திங். அதாவது வந்து ஆண் ஆதிக்கத்துக்கு இது வந்து ஒரு பக்கா உதாரணம். என்ன ஆக போகுது? பெண் வந்து சொல்லணும், பெண்கள் வந்து சொல்லணும். அதாவது ரொம்ப நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி யார் அந்த சார் அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க. அந்த பொண்ணு போல பல பெண்கள் வர வரதான் அப்பேற்பட்ட பெண்களை கூப்பிட்டு அவார்டு கொடுக்கணும், விருது கொடுக்கணும். நீதான் என்ன ஆண்கள் பண்ணா ஓகே, பெண்கள் பண்ணா மட்டும் தப்பா? இல்ல நம்மளே பார்க்கும் பொழுது நீங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஐஆர் லீக் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணோட டீடைல்ஸை லீக் பண்ணாங்க. அதே தான் அந்த வேலூர் பொண்ணுக்காக இருக்கட்டும். இப்ப அந்த மாதிரி லீக் பண்ணி விடுறது, அப்ப இந்த இடத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? டெஃபினட்டா அந்த லீக் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து கண்டனம் பண்ணி பயங்கரமான ஒரு தண்டனை கொடுத்து சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் தண்ணி இல்லாத காடுக்கு வந்து அனுப்பிச்சு விடணும். இது மாதிரி 4-5 வாட்டி. அதாவது இந்த டிட்டரண்ட்னு இருக்குங்க தங்கச்சி. அது மட்டும் திமுக சட்ட ஒழுங்குல அது இல்லை. சைலேந்திர பாபு இருந்தாரு கோயம்புத்தூர்ல. அப்போ வந்து ஒருத்தர் இது மாதிரிதான் 2 பாவம் சின்ன சேட்டு குழந்தைங்களை எடுத்து பண்ணியிருந்தா போல தப்புன்னு ஒரு என்கவுண்டர் மாதிரி நடந்துச்சு. கோர்ஸ் இந்த மனித உரிமை திட்டம் இது வாங்க சொல்லுதாங்க அப்படி பண்ணுது. அது மாதிரி அந்த ஏரியால வந்து அதுக்கப்புறம் பொஸ்ன்னு கம்மியாயிடுச்சு.